வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. வெளிநாடுகளிலும் ஜியோ கால் பதிக்க உள்ளதாக ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவிப்பு. இந்தியாவில் 50 கோடி வாடிக்கையாளர்களை ஜியோ கடந்துள்ளதாகவும் அக்குழும ஆண்டு கூட்டத்தில் பேச்சு. கோவை மாவட்டத்திற்கான தமிழக முதல்வர் கோப்பைக்கான கோகோ விளையாட்டுப் போட்டி தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவை மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் அவர்கள் துவக்கி வைத்தார். உடன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாநகர செயலாளர் ஆர்.எஸ். தனபால், தீரன் தொழிற்சங்க பேரவை பொருளாளர் வி.எம்.எஸ். முத்து, 54வது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ். பாக்யம் தனபால் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவுக்கான உரங்கள், அரிய தாதுக்கள் மற்றும் சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய சீனா ஒப்புதல். சீனாவின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளால் இந்திய தொழில்துறை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டது. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டம் நடத்தப் போவதாக தகவல். ரிப்பன் மாளிகை முன்பு போலீசார் குவிப்பு. அஜித்குமார் ரேசிங் நிறுவனத்துடனான பயணம் முடிவுக்கு வந்ததாக ரேசர் ஃபேபியன் வேதனை. ஒரு அணியை தொடக்கத்திலிருந்து உருவாக்கி கட்டமைத்து வெற்றிகளை கண்டு அதன் வளர்ச்சியை ஊக்குவித்த எனக்கு இந்த பிரிவு மிகவும் வலி நிறைந்ததாக உள்ளது என உருக்கத்துடன் பதிவிட்ட ஃபேபியனுக்கு ஆதரவாக மிஸ் யூ மாம்ஸ், வி லவ் யூ மாமா என அஜித் ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் கடல் வள பாதுகாப்பை உறுதி செய்ய சென்னையை மையமாக வைத்து ரூபாய் 96 லட்சம் செலவில் கடல்சார் உயரடுக்கு படை மெரைன் எலைட் போர்ஸ் உருவாக்க அரசாணை வெளியீடு. சென்னையிலிருந்து 5 கடல் மைல் தொலைவில் சட்டவிரோத மீன்பிடித்தலை தடுப்பதை பிரதான பணியாக கொண்டு கண்காணிப்பில் ஈடுபடுவர் என தெரிவிப்பு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 88.29 என்ற அளவிற்கு சரிந்து வரலாறு காணாத வீழ்ச்சி. இந்தியா மீதான அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பு காரணமாக ரூபாய் மதிப்பு சரிந்து வருவதாக கூறப்படுகிறது. மாநில வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது மக்களுக்கு பயனளிக்காது. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன்கள் மக்களுக்கு நேரடியாக சென்றடைய வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போலந்தில் நடைபெற்ற ராடோம் ஏர் ஷோவுக்கான ஒத்திகையின் போது F-16 ரக போர் விமானம் தரையில் மோதி விபத்து, விமானி உயிரிழப்பு. இதன் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பு. தாய்லாந்து பிரதமர் பேதோங் தான் சினவத்ராவை நிரந்தரமாக பதவியிலிருந்து நீக்கியது என அந்நாட்டு அரசமைப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவுடனான எல்லை பிரச்சனையில் சினவத்ரா நெறிமுறை தவறி நடந்து கொண்டதாக இடைக்காலமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.